ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் மார்னிங் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நேற்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி. எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் டேபிள் மேலே எல்லாம் அப்படியே இருந்தது. அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷோபா கவர் நேற்று துவச்சி போடாமல் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி கூட்டி வாரி கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனோடனே கிச்சனில் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பில் போட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். மார்னிங்கே ஹஸ்பண்டு மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு போய் பாத்திரத்தை கழுவிட்டு மீனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் ஆய போகும்போதே புளி ஊற வச்சுட்டு போனேன். வந்து புளியை கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு குழம்ப தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் அரிசி கழுவி வச்சேன். சாதமும் வெந்துடுச்சு, குழம்பும் கொதித்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு குளிச்சுட்டு நேற்று விளக்கு தட்டெல்லாம் விளக்கி இருந்ததுனால பூ எடுத்துகிட்டு திருச்சல் எடுத்துகிட்டு புதுசாக திருச்சல் பூ போட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு படைச்சிட்டேன். என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் நிறைய பேர் தையல் மிஷின் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, தையல் கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வீடியோ போட்டேன். நான் எதை எதிர்பார்த்தனோ அது அப்படியே நடக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு தன்னம்பிக்கை வருதுன்னும் போது அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு சகோதரி வந்து எனக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உங்களுடைய எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய வீடியோவை பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்குது. நான் வந்து டைலரிங் கற்றுக்கினேன், ஆனால் வந்து என்னால் முழு மனசோட அதை கற்றுக்க முடியல அப்படின்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் ஒரே நேர்கோட்டில் வைங்க. நீங்கள் அதில் நல்லா கற்றுக்குன்னு ஒரு நாள் வெற்றியோடு நிற்பீங்க. நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை நான் வந்து நமக்கு ரொம்ப பயம் காட்டும். அதை பார்த்து பயப்படாதீங்க. முடியுன்ற எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் வைக்காதீங்க, உங்கள் மைண்டில் வைங்க. மனசில் வச்சிங்கன்னா மறந்துடுவீங்க, மைண்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அடிக்கடி உங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்க. நான் வந்து டைலரிங்கில் நல்ல ஒரு நிலமையில் இருக்கிறேன், எனக்கிட்ட நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்னு இதே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. சோர்ந்து போகாதீங்க தோழி, துணிந்து நில்லுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய், குட் நைட்.